சார் ஒருத்தன் போகும்போதே அவசரம் பாருங்க ரெண்டுமே கிரீன் சிக்னல் இருக்கு. தேவர் சில நந்தன சிக்னல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. E3 ஸ்டேஷன் கம் இன். E3 ஸ்டேஷன். எப்படி நடந்துச்சு? விக்னேஷ் முதல்ல ஆம்புலன்ஸ் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போக சொல்லு. ஓகே சார் வந்துட்டாரு. வாங்க சார். சார் இப்பதான் ஸ்பாட்டுக்கு முதல்ல ரீச் ஆனார். என்னாச்சு சார்? யூஸ்வலா 12 o'clock வரைக்கும் மவுண்ட் ரோட் சிக்னல்லாம் ஆக்டிவேட்ல இருக்கும் சார். பர்டிகுலர் இந்த சிக்னல் மட்டும் ஒர்க் பண்ணல சார். 1 வீக்கா மேனுவலா தான் சார் பாத்துட்டு இருக்கோம். கான்ட்ராக்டர்ஸ் இன்னைக்கு தான் சார் செக் பண்ண வந்தாங்க. அவங்க செக் பண்றப்போ ஒரே நேரத்துல 2 சிக்னல் கிரீன் ஆயிடுச்சு சார். அதான் ஆக்சிடென்ட். ஃபால்ட் அட்டெண்ட் பண்ணது யார் சார்? இவர் தான் சார். டேய் எந்த ஊரா நீ? இந்த ஊர் தான் சார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை நாளா பிளான் பண்ணீங்க? சார் நாங்க எதுவும் பிளான் பண்ணல சார். நீ பிளான் பண்ணாம எப்பறா ஒரே டைம்ல 2 சிக்னலும் கிரீன் ஆகும்? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் உட்காருங்க. இப்படி எல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். எனக்கு தெரியாது சார். 10 மணிக்கு மேல தான் சிட்டிக்குள்ள வரணும். 10 மணிக்கு மவுண்ட் ரோட்ல இருக்க. சார் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் லோடு இறக்கிட்டு வந்தேன் சார். குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார் வரும்போது ஒரே ஒரு பிரியாணி தான் சார் சாப்பிட்டு வந்தேன். இந்த நாத்தம் நாடுறது. ஒருவேளை காக்கா பிரியாணி இருக்குமோ? தினேஷ் மரியாதையா சொல்லு என்ன நடந்துச்சு? சார் நான் வரும்போது கார் குறுக்க வந்துருச்சு சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் வரும்போது கிரீன் சிக்னல் தான் சார் இருந்துச்சு. சார் அவனை எங்கேயோ ஹோல்ட் பண்ணி வைங்க. அப்புறம் என்கொயர் பண்ணலாம். சும்மா விடக்கூடாது சார் அவனை. சார் ஜேசி வந்துட்டார் சார். சார் சார் என்ன விக்ரம் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? இட்ஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ். லாரி ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கு. மர்மநபர் குறிப்பிட்டதை போல சென்னை அண்ணா சாலையில் மிக முக்கிய சந்திப்பான நந்தனம் சிக்னலில் விபத்து நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்திற்குள்ளான நபர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழிகளிலேயே உயிரிழந்தார். எல்லாருக்கும் குட் மார்னிங். இது நம்ம ஹலோ FM 106.4. நம்ம மவுண்ட் ரோட்ல இருந்து கத்திப்பாரா ஜங்ஷன் வரைக்கும் எக்கச்சக்கமான டிராபிக் நெரிசலா. அதை கேட்டு நீங்க நெரிசல் ஆயிடாதீங்க. நீங்க அடிக்கடி அந்த வழியா போயிட்டு வரவங்களா இருந்துச்சுன்னா நீங்க பூந்து அந்த ஷார்ட்கட் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்களா? அதை மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி அது மூலியமா மற்றவங்களுடைய ஆபத்தை தடுக்கக்கூடிய அந்த வல்லமை பல பேருக்கு நம்ம ஊர்ல இருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ் 2 நாளுக்கு முன்னாடி நம்ம அடியார் வீட்டுல ஒரு பெண்ணோட மரணம். நம்ம மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் இப்படி சொல்லி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவரு சொல்றதெல்லாம் நடக்குதா? அவரு நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றாரா இல்ல அவரே சொல்லிட்டு அதை நடத்துறாரா அப்படின்னு நிறைய டிவி சேனல்ஸ் டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க அஜாக்கிரதையால 2 உயிர் போயிருக்கு. இதுக்கு இவங்க பதில் என்ன? காவல்துறையின் கையால் ஆகாத தனம் அப்படின்னு ஒத்துக்குவாங்களா? கூடவே நம்ம தளபதியோட அப்டேட் வருது. வணக்கம் கமிஷனர் சார். சிட்டியில என்ன நடக்குது? யாரோ ஒருத்தன் சொல்றான் அதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு மீடியா எல்லாம் பரபரப்பா இருக்கு. அதே பரபரப்பு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா தானே நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். இது மக்களுக்கான ஆட்சி. மக்களை பயமுறுத்துற திசை திருப்புற எந்த சக்தியா இருந்தாலும் வளர விடக் கூடாது. முதல்ல அவனை கண்டுபிடிச்சு விசாரிங்க. சென்னையில் அடுத்த 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பத்தி என்ன சொல்றீங்க?